இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ. ஆமாம். அதாவது இந்த மகாலய பட்சத்துக்கு நம்ம என்னென்ன காய்கறிகள் யூஸ் பண்ணலாம், என்னென்ன மசாலா ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணலாம், பருப்பு வகைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆமாம். ஆரம்பிச்சிருது 2 நாள் ஆகிடுது. நம்ம இங்கே இந்த ஒரே மழை வெள்ளம் அப்படி இருந்தனால லேட்டாக போடுறோம் வீடியோ. இன்னும் இருக்குது, 2 நாள் தான் முடிஞ்சிருக்கு. நம்ம 11ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த புரட்டாசி அமாவாசை 25ஆம் தேதி வரைக்கும் மகாலய பட்சம் இருக்குது. ஸோ 2 வீக்ஸ் இருக்குது. ஸோ நான் நினச்சிட்டு வச்சுருக்கேன். யூஸ்வலாக நம்ம வந்து தேவஸ்தான ஸ்ராத்தத்துக்குலாம் என்ன பண்ணுவோமோ அந்த மெயின் அந்த காய்கறிகள் தான். ஸோ என்றைக்கு அந்த திதி வருதோ அன்றைக்கி கண்டிப்பாக இதான் யூஸ் பண்ணணும். மிச்ச நாளில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் உண்டு. 2-3 காய், அதாவது இங்கிலீஷ் காய்கறி எடுத்துக்கூடாது. நாட்டு காய்கறிகள் வந்து 1-2 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன யூஸ் பண்ணுறதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவஸுக்கு வேணாலும் இந்தமாதிரி காய்கறி தான் வாங்கணும். வாழைக்காய், பாவக்காய், வெள்ளரிக்காய், சேப்பங்கிழங்கு, கொத்தவரங்காய், அவரைக்காய், புடலங்காய், இஞ்சி, கருவேப்பிலை. இது எப்படின்னா குழம்பு வந்து வைக்கிறதுக்கு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு சாம்பார் பொடியெலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால குழம்புலாம் வைக்கிற போல இந்தமாதிரி இந்த எள்ளு சாதம், எள்ளு வச்சுருக்கேன், எல்லோதரை, கருவேப்பிலை சாதம், ஸோ அந்தமாரி கூட பண்ணிக்கலாம். இதுதான் பண்ணணும் கிடையாது. நம்ம ஜென்ரலாக பண்ணோம்னா அன்றைக்கி பாவக்காய் போட்டு பொரிச்சு குழம்பு வைப்போம், வாழைக்காய் வறுவல் பண்ணுவோம், சேப்பங்கிழங்கு பொறுத்தல், புடலங்காய் கூட்டு, அவரைக்காய் கூட்டு, கொத்தவரங்காய் கூட்டு, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, இஞ்சி தொகையல், இல்லை கருவேப்பிலை தொகையல், இல்லை எள்ளு தொகையல், அதுமாதிரி ஒன்று பண்ணிக்கலாம். அதுமாதிரி அரிசி வந்து கண்டிப்பாக பச்சரிசி தான். இந்த டிஃபனை கூட பச்சரிசி இட்லி தான் பண்ணணும். அன்றைக்கி புழுங்கரிசி வந்து பாயிலாக இருக்கனால யூஸ் பண்ணக்கூடாது, பச்சரிசி தான். அதேமாரி மிளகு, ஜீரகம், காரத்துக்கு வந்து மிளகா, ஜீரகம். அதுமாரி பருப்பு வந்து பைத்தம்பருப்பு தான். பைத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு தான். வேறு அந்த பருப்பு கடலைப்பருப்பு, துவரம் பருப்புலாம் அவ்வளோ ஸ்டேஷனாக கிடையாது. கடுகு. ஸோ மொத்தமே நம்ம சமையல் வந்து இந்த சாமான் வச்சு தான் யூஸ் பண்ணணும். காய்கறி இந்த காய்கறி தான் யூஸ் பண்ணணும். மகாலட்சுமி ஃபுல்லாகவே. ஆமாம், மகாலட்சுமி ஃபுல்லாகவே. அந்த திதி வர அன்றைக்கி கண்டிப்பாக இதை தவிர வேறு யூஸ் பண்ணக்கூடாது. நான் பண்ணுறதில்ல. ஓகே. அப்போ நீங்கள் சொல்லுங்கள். மாலை பட்சத்தில் நிறைய சொல்லியிருக்கோம் நம்ம. ஆமாம். இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள். முதல்ல வந்து மகாலய பட்சம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இது வந்து 2 விதமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து புராணங்களில் சொன்ன மாதிரி ஒரு விளக்கம், இன்னொன்று வந்து நமக்கு ஈஸியாக புரிகிற ஒரு லாஜிக்கல் ரீசனிங். இந்த மாதிரி 2 விஷயமா இந்த மகாலய பட்சத்தை நம்ம அணுகுமுறையை பார்க்கலாம். ஒன்று வந்து புராணங்களில் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த அமாவாசைக்கு வர்ற கோட்பாடு எப்படின்னா, சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் வர்றது அமாவாசை. இந்த மகாலய பட்சத்துக்கு வந்து சந்திர மண்டலமும் சூரிய மண்டலமும் அதோட சங்கமம், அந்த சங்கமத்தில் வந்து பித்ருலோகத்தில் ஒரு பெரிய பிரம்மோற்சவமே நடக்குமா. எப்படி வந்து நம்ம வந்து தேவர்களுக்கு, பெருமாளுக்கு நம்ம வந்து பிரம்மோற்சவம் பண்ணுறோமோ அதே மாதிரி பித்ருக்களுக்கும் பிரம்மோற்சவம் பண்ணுவோம். அந்த பிரம்மோற்சவம் நடக்கிற காலம் வந்து இந்த மகாலய பட்சம். அதைத்தான் வந்து மகா ஆலயம் அப்படின்னு சொல்லுவோம். ஆலயம் அப்படின்னா பெருந்திரளான கூட்டம், அதுதான் மகாலயம் அப்படிங்கிறது. இது எங்கே கூட்டம் எங்கே சேர்றது? சந்திர மண்டலமும் சூரிய மண்டலமும் சங்கமிக்கிற இடத்துல இந்த திருவிழா நடக்கிறது. இந்த திருவிழாக்கு பேர் வந்து பிரம்மோற்சவம். இதைத்தான் வந்து பித்ருலோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து மகாலய பட்சம், அதாவது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த வர்ற பிரதமை இருக்கு இல்லையா, அந்த பிரதமையிலிருந்து புரட்டாசி அமாவாசை வரைக்கும் 15 நாள் அப்படிங்கிறத வந்து மகாலய பட்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு மனுஷாளுக்குன்னு பார்த்தோன்னா 3 விதமான கடன் இருக்குது ஜெஷி. ஒன்று வந்து தேவக்கடன், ஒன்று வந்து ரிஷிக்கடன், 3வது வந்து பித்திருக்கடன் இல்லையா. தேவக்கடன் வந்து நம்ம எப்படி வந்து அடைக்கலாம் அப்படின்னா இறை வழிபாடு, பக்தி, இதில் வந்து தேவக்கடனை அடைச்சிடலாம். ரிஷிக்கடனை எப்படி அடைப்போம்? குருமார்கள், ஆச்சாரியர்கள், நம்மளை தேடி வந்தவா, உதவின்னு தேடி வந்தவா, இவாளுக்கு நம்ம வந்து பிரதியுபகாரம் பண்ணுறோம் இல்லையா, அது மூலமாக ரிஷிக்கடனை அடைச்சிடலாம். பித்திருக்கடனை எப்படி அடைக்கணும்? இருக்கும்போது அதை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சாஸ்திரத்தை சொன்ன மாதிரி அது இப்போ கரெக்டாக கண்டிப்பாக பண்ணணும். ஆமாம், அது வந்து தர்ப்பணம், ஸ்ராத்தம், அந்த மூலமாக நம்ம பித்திருக்கடனை அடைக்கணும் அப்படின்னு நம்ம புராணங்கள்லாம் இருக்கு. இந்த ஸ்ராத்தம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தியா, இந்த ஸ்ராத்தம் அப்படிங்கிறது வந்து இந்த மகாலய ஸ்ராத்தம் வந்து 3 விதமாக இருக்குது. முதல்ல வந்து பார்ணவ ஸ்ராத்தம். பார்ணவ ஸ்ராத்தம் அப்படிங்கிறது வந்து
ஹோமத்தோட அன்னதானத்தோட பண்ணுற ஸ்ராத்தம் வந்து பார்ணவ ஸ்ராத்தம். இது வந்து ஃபஸ்ட்டு. ஆமாம். அதுக்கடுத்து வந்து ஹிரண்ய ஸ்ராத்தம். இந்த ஹிரண்ய ஸ்ராத்தம் அப்படிங்கிறது ஹோமம் இல்லாமல் ஸ்ராத்தம் பண்ணுறது, தட்சிணை கொடுக்கறது ஹிரண்ய ஸ்ராத்தம். மூணாவது வந்து தர்ப்பண ரூபம், தர்ப்பணம் பண்ணுறோம் இல்லையா அமாவாசைக்கலாம், அந்த மாதிரி பண்ணுறது. இந்த 3 விதங்கள்லேயே இந்த ஸ்ராத்தத்தை பண்ணலாம். ஆனால் ஸ்ரத்தையோடு பண்ணணும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஸ்ராத்தம். என்னது? ஸ்ரத்தையோடு பண்ணணும், நம்பிக்கையோடு பண்ணணும். இதுதான் ஸ்ராத்தம் அப்படிங்கிறது. இதைத்தான் வந்து தமிழில் வந்து நீத்தார் கடன் அப்படின்னு சொல்லுவோம், தென்புலத்தார் அப்படின்னு சொல்லுவான். இந்த காலகட்டத்தில் வந்து பித்ருலோகத்திலிருந்து நம்மளுடைய முன்னோர்கள், சூரிய பகவான், சந்திரன், மகாவிஷ்ணு, அங்கே இருக்க தேவர்கள், ரிஷிகள் எல்லாருடைய ஆசீர்வாதங்களோட இந்த பூலோகத்துக்கு வருவாளாம். எப்படி வருவா அப்படின்னா ஸ்வர்ண ரதத்தில் வருவாளாம். வந்து அவளோட இருக்கிற இடத்துல வந்துட்டு இருந்துட்டு போவா அப்படின்னு சொல்லுவாள். அந்த இருக்கிறது இருக்கு இல்லையா, ஸ்டே அப்படிங்கிறது தான் அந்த மகாலய பட்சம். எல்லா அமாவாசையும் முக்கியமான இருந்தாலும் ஒரு 3 அமாவாசை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம் நம்ம. என்னென்ன? ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வந்து பித்ருலோகத்திலிருந்து பித்ருக்கள் பூமிக்கு வர்ற அமாவாசை. மகாலய அமாவாசை அப்படிங்கிறது பூமிக்கு வந்து தங்கி இருக்கிற காலகட்டம் மகாலய அமாவாசை. தை அமாவாசை இங்கேருந்து புறப்பட்டு போகிற அமாவாசை. ஒன்று வந்து தட்சிணாயனம், இன்னொன்று வந்து உத்தராயணம். ரெண்டுத்துக்கு நடுவில் வர்றது மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசையில் பித்ருக்கள் வந்து நம்ம இருக்கிற இடத்துல தங்கியிருப்பா அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் இதை விடாமல் ஸ்ரத்தையோடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மகாலய பட்சத்துடைய விளக்கம். இது வந்து புராணங்களில் சொன்ன விதிமுறை. இதை வந்து வேறு விதமாகவும் சிந்திக்கலாம். எப்படி? இனி வரப்போகிற வீடியோலையோ ஒரு வீடியோலையும் இந்த ஒரு ரீசனிங் இருக்கும். அதாவது லாஜிக்கல் ரீசன் இருக்கும். இதையும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து பேசலாம். இன்னும் சார் வைக்கல ஆக்சுவலாக தேங்காய், அப்புறம் பலாமுசு, பிரண்டை. ஆமாம். நீ இந்த ஒரு காய்க்கும் இன்னொரு வீடியோ சொல்லலாம். அந்த காய் சமைச்சா எத்தனை காய் சமைச்ச பலன் இருக்கும் இல்லையா, அதுமாதிரி அதெல்லாம் எனக்கு வைக்கல நான். பலாமுசு, தேங்காய், அப்புறம் வந்து மாங்காய், பிரண்டை, இதெல்லாம் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதெல்லாம் வர இன்னும் அடுத்த வர வீடியோக்களில் அதெல்லாம் பற்றி பேசலாம், சொல்லலாம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் கேட்குறால கோலம் போடலாமா, குழம்புப்பொடி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு இல்லையா, பூஜை பண்ணலாமா, அதெல்லாம் பற்றி இன்னொரு வீடியோவில் பேசலாம் நம்ம. பேசலாம். ஓகே. தேங்க்ஸ் ஜெஷா.